வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் பேட்டி. விரைவு ரயில் பாதையில் புறநகர் ரயில் இயக்கப்பட்டதால் 4 பேர் பலியானதாக தகவல். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வை கண்டித்து 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சேலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேட்டூர் அணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி விளக்கம். நீதித்துறையின் அடையாளமாக மதுரை மாநகரம் திகழ்ந்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி புகழாரம். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்காவில் 17 சிங்கங்கள் உள்ளன. இங்கு 6 மாதத்திற்கு முன்பு பிறந்த பெண் சிங்கக்குட்டிக்கு ஜெயா என்று முதலமைச்சர் பழனிசாமி பெயர் சூட்டினார். புலிகள் இருப்பிடம் மற்றும் சிறுவர் பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு நீலா என்ற பெண் சிங்கத்திற்கும் சிவா என்ற ஆண் சிங்கத்திற்கும் பிறந்த 6 மாத பெண் சிங்க குட்டிக்கு மாநில புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு ஜெயா என்று இந்த பெண் சிங்க குட்டிக்கு பெயர் சூட்டப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக உள்ளதாக கூறினார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்த அவர் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நம்முடைய மாநில வளர்ச்சிக்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம யாருடைய கூட்டு கிடையாது, நம்முடைய எதிரியும் கிடையாது. நம்முடைய மாநில மக்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்முடைய மாநில பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். இது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற தான், தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற தான் இந்த காவிரி நீரை பெறுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம், அப்பொழுது வாரியத்தை நான் கேட்டு இருந்தோம், தீர்ப்பு வரத்துக்கு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு விரைவாக அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 22 நாட்கள் அந்த நாடாளுமன்றமே செயல்பட முடியாத அளவிற்கு நாம் அழுத்தம் கொடுத்தோம். டெல்லிக்கு வந்தது அரசியல் பயணம் இல்லை என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தகவல்கள் வந்தவுடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். முதற்கட்ட பணி தொடங்கிவிட்டது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் தேர்தலுடைய அந்த கிளைமேட் உருவாகவில்லை. தேர்தல் வருவதற்குரிய அறிகுறி தென்பட்டவுடனேயே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூடி தமிழக மக்களுக்கு எது உகந்தது என்பதை நாங்கள் கூடி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். தேர்தல் முறைப்படியான அறிவிப்பு வந்தவுடன் அது பற்றி தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் கூடிய முடிவு. சென்னையில் 4 பேரை பலி கொண்ட ரயில் விபத்திற்கு விரைவு ரயில் பாதையில் புறநகர் ரயில் இயக்கப்பட்டதே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. விபத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் உயர் அழுத்த மின் கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. எனவே ரயில்கள் தாமதமாக வந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வரை சென்ற மின்சார ரயிலில் படியில் தொங்கியபடி ஏராளமானோர் பயணித்தனர். பரங்கிமலை அருகே வந்தபோது கான்கிரீட் தடுப்பில் படிக்கட்டில் தொங்கியவாறு வந்தவர்கள் மோதினர். இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்தனர். அவர்களில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மின்கம்பி அறந்துச்சுன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் இது பண்ணாங்க. அதுவே வந்து செங்கல்பட்டு ட்ரெயினும் வந்து ஆல்ரெடி லேட்டு. இந்த ட்ரெயின் வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுவும் பண்ணாமல் சரி விட்டாங்க. அதுக்கடுத்தது இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வேணும். அவங்க அதையும் இல்லை. ஹாஃப் அன் ஹவர் ஆகும்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒரே ஜனம் இதுலேயே ஏற ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து காலியாக இருக்கும். அதுலேயே அவ்வளோ ஜனமாக இருந்துச்சு இன்னைக்கு. ஏறினோடனே அப்புறம் இந்த கம்பத்தில் கரெக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த கம்பம் வந்து எடுக்க சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி அதையே எடுக்கல. அவங்க அதை சரி ஓகே நிறைய பேர் வந்து ஸ்பீடு வந்து லிமிட் இது பண்ணிருக்கணும், இல்லை ஆர்னு ஏதாச்சும் வச்சிருக்கணும். எதுவுமே அடிக்கல. அவங்க வரவே சர்ன்னு வந்தோடனே பிளாட்ஃபார்ம் ஒருத்தன் அந்த போஸ்ட்டில் இடிச்சு விழுந்தா லைனாக அப்படியே ஒருத்தர் வந்து 9 பேர் கரெக்டாக அடிபட்டு கீழே வந்துட்டான். அதில் வந்து 2 பேருக்கு தலை இதுவாகிடுச்சு. ஒருத்தனுக்கு வந்து கால் ஒருத்தனுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு 2 காலம். இன்னொருத்தருக்கு கை போயிடுச்சு. மீதி ஒரு ஸ்கூல் 2 பசங்க அதில் ஒருத்தனுக்கு முடி தலை போயிடுது. இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிடறான். விபத்து நடந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில்வே ஏடிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த சுவர் பல ஆண்டுகளாக இருக்கு. இருந்தாலும் நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கனால நம்ம ரயில்வே ஆர்பிஎஃப் அவங்க ஆஃபீஸில் சொல்லி இந்த சுவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டுருக்கிறோம். அது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ரயில்வே லைனில் ட்ரெயின் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயினுக்கு வெளியே ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணக்கூடாது. அது இங்கே இல்லை, எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது டேஞ்சரஸ். அதுவும் ஒருவேளை ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா அவங்க அடுத்த ட்ரெயினில் போகலாம், இல்லை பஸ்ஸில் கூட போகலாம். ஒரு அளவுக்கு மேலே ஒரு ட்ரெயினில் ஆட்கள் ஏறி வெளியே தங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ரிக்வெஸ்ட். எக்ஸ்பிரஸ் ரயில் செல்லும் பாதையில் மின்சார ரயில் இயக்கப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. அந்த பாதையில் மின்சார ரயிலை இயக்க அனுமதி அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ரயில் விபத்தில் படுகாயமடைந்த 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பரங்கிமலை ரயில்வே விபத்து குறித்து உடனடியாக இப்போ இந்த நோயாளிகள் வந்து மொத்தம் 4 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் தெரிந்தது. 5 பேர், அதில் 2 பேர் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 2 பேரும் நலமோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகள், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கப்பட்டு அவர்கள் தேர் ஆல் வைட்டலி ஸ்டேபிள், நலமோடு இருக்கிறார்கள். மீதமுள்ள 2 பேரில் ஒருத்தர் விஜய் என்பவர் மாடரேட்லி கிரிட்டிக்கல், இன்னொருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 2 பேர் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. அவர்களை உயிர் காப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அரசு மருத்துவர்கள் ஒரு குழுவாக இருந்து முழுமையாக போராடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரயில் விபத்து மிகவும் துரதிருஷ்டமான ஒன்று என்று தெரிவித்துள்ள தலைவர்கள் படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற விபத்துகள் நிகழா வண்ணம் ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மிகவும் கவலை கொள்ளத்தக்க ஒரு சம்பவம், ஒரு விபத்து காலையில் ஏற்பட்டது குறித்து அரசு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. முதலமைச்சர் அவர் கூட காலையிலே தொடர்பு கொண்டு உடனடியாக எல்லா வித ஏற்பாடுகளும் செய்து இங்கே அந்த அடிப்படையில் அதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு படியில் பயணம் செய்யாமல் இருப்பது ஒரு உயிருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அதையும் கூட நம்முடைய மாணவ சமுதாயம், இளைஞர்கள், பயணிகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு அது எடுத்துரைப்பதற்கு கடமையாக நான் கருதுகின்றேன். இந்த விசாரணையில் எல்லா விதமான அளவுக்கு என்ன இன்னும் இந்த பயணிகளுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நன்மை செய்வதற்கு ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்று காலை படிக்கட்டில் பிரயாணம் செய்த சில பயணிகள் அடிபட்டு கீழே விழுந்து சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 பேர்
படுகாயமுற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த படிக்கட்டு மரணம் என்பது மிக மிக வேதனைக்குரியது. இது தடுக்கப்பட வேண்டும். இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமான அந்த சுவர் அகற்றப்படுகிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். மன வருத்தமாக இருக்கிறது. பள்ளி மாணவன் +2 மாணவன் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். சொத்து வரி உயர்வை கண்டித்து வரும் 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 50% முதல் 100% வரை சொத்து வரியை உயர்த்தி முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அரசு மக்களை பேரதிர்ச்சியில் உறைய வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய 3500 கோடி ரூபாய் நிதி பெற முடியாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், வாடகைதாரர்கள், வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கும் வகையில் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு மக்களை துயரத்தில் ஆழ்த்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் வரும் 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சேலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேட்டூர் அணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருப்பதால் அணைக்கு வரும் 75,000 கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ரோஹிணி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையில் ஸ்டான்லி ரிசர்வாயரில் மணி 12 இந்த டயத்தில் வந்து 75,000 கன அடி கியூசெக்ஸ் வந்து தண்ணீர் வருப்பட்டு கொண்டு இருக்கிறது. 75,000 கியூசெக்ஸே அவுட்ஃப்ளோவும் இருக்கிறது. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த டேம் வந்து 75,000 கியூசெக்ஸு. இதை வந்து நம்மளுடைய லெவல் 120.3 இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இன்ஃப்ளோ அவ்வளோ வந்து அவுட்ஃப்ளோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக நடவடிக்கைகள் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. கூடாது ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் வந்து நல்ல முறையில் பயனடைய வேண்டுங்கிறது ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தண்ணீருடைய ஜுடிஷியஸ் வந்து யூஸ்க்காக அரசாங்கத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து பரிசீலனை செய்து அனுப்பப்பட்டது. சேலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேட்டூர் அணைக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றும் அதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் விளக்கம் அளித்தார். மேட்டூர் டேம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 16 லொகேஷன்ஸில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து சிறப்பு ஸ்பெஷல் பீட்ஸ், சிறப்பு பந்தோபஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் பெட்ரோல்னு சொல்லுவோம். மொபைல் பெட்ரோல் மூலமாக மேட்டூர் டேம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பூங்கா இருந்தாலும் சரி, 16 பாலம் இருந்தாலும் சரி, மற்றும் அனைத்து இடங்களில் வந்து ஸ்பெஷல் பந்தோபஸ்த் ஸ்கீமை போட்டுட்டு போலீஸார் மூலமாக வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் மற்றும் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் இந்த சுற்றுலா தலங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ பல்வேறு இடங்களில் நாங்கள் எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கிறோம். கண்டினியூஸ்லி வந்து மொபைல் பெட்ரோல் மூலமாக பொதுமக்கள் வந்து இந்த தாழ்வான பகுதியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அல்லது பார்க்கறதுக்காகவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிஃபைடு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டு வருது. நீதியின் அடையாளமாக மதுரை மாநகரம் திகழ்ந்து வருகிறது என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 14வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வழக்கறிஞர் சங்க கட்டிடத்தில் கேக் வெட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மதுரை மாநகரம் கோவில்களின் அடையாளமாக திகழ்வதுடன் நீதியின் அடையாளமாக இருப்பதாக புகழாரம் சூட்டினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியிருப்பதாக கூறிய அவர், இது தென் மாவட்ட மக்களின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் மிக சிறந்த தூதர்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவருக்கு ருவாண்டாவில் தலைநகர் கிகாலியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் பலால் ககாமேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய பிரதமர் மோடி, கிகாலி நகரில் சிறப்பு பொருளாதார மண்டலம், தொழிற்பூங்கா மற்றும் வேளாண் துறைக்கு 1400 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, ருவாண்டாவில் இந்திய தூதரகம் விரைவில் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து கிகாலி சென்ற மோடி இந்தியா சார்பில் 200 பசுக்களை பரிசாக வழங்கினார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு பசு என்ற ருவாண்டா அரசின் திட்டத்திற்கு இந்தியா பசுக்களை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
5ஆம் நாளாக தொடரும் லாரி உரிமையாளர் வேலைநிறுத்த போராட்டத்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சரக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும், சுங்க கட்டணத்தை ஆண்டுக்கு ஒருமுறை வசூலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாடு முழுவதும் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. சென்னை போன்ற பெருநகரங்களில் காய்கறியின் விலை இரட்டிப்பாக விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. 5ஆம் நாளாக நீடிக்கும் வேலை நிறுத்தத்தால் லட்சக்கணக்கானோர் வேலையிழந்து தவிக்கின்றனர். சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி ஆந்திராவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த ஆந்திராவை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போது ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் தெலுங்கானாவுக்கு கொடுக்கப்பட்டதால் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என மத்திய காங்கிரஸ் அரசு உறுதியளித்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாஜக ஆந்திராவின் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை கிடப்பில் போட்டது. இதனால் அரசியல் நெருக்கடிக்கு ஆளான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உடனடியாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுடன் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்தார். இந்நிலையில் ஆந்திரா முழுவதும் பந்த் நடத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததால் ஆந்திராவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு செல்லும் பேருந்துகள் எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் திருமலைக்கு சென்ற பக்தர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரை ஆந்திரா போலீசார் கைது செய்து வருவதால் அங்கு பதற்றம் நீடிக்கின்றது. காவிரியில் தற்போது வெள்ளம் இல்லை என்றும் பாசனத்திற்காக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும் என்று, ஏன்னா பொதுவாக அந்த கால்நடைகளை தான் குளிப்பாட்டுறதுக்காக அவங்க கொண்டு செல்வாங்க. அப்போது கால்நடைகளோடு அவர்களும் அடித்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னால் நீரினுடைய வேகம் அவர்களுக்கு தெரியாது. அதனாலே அவர்கள் அந்த நிலையை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பில் அந்தந்த பகுதி வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், அதேபோல் கிராம உதவியாளர்கள் அவங்க தொடர் தண்டோரம் மூலமாக செய்திகள் சொல்வதோடு மாத்திரம் இல்லாமல் நேரடி ஆய்வில் இருப்பதற்காக தான் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் அவர்கள் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று தஞ்சாவூர், திருச்சி அந்த பகுதியிலே நேரடி கண்காணிப்பிற்காக அவர் கள ஆய்வுக்காக சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் அடையாளம் காண்பதற்கு தரைமட்ட பாலங்களின் எச்சரிக்கை பதாகைகள் அமைத்து, இப்போ தரைமட்ட பாலங்கள் நிறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த பகுதியில் தான் வெஹிக்கிள்ஸ்லாம் இது சாதாரணமாக அதோடைய நீருடைய வேகம் தெரியாமல் அதில் போயிடுவாங்க. ஸோ அதையுமாக முற்றிலுமாக தவிக்கணுன்ற எச்சரிக்கை போர்டு கொடுத்து அங்கேயே போலீஸ் பீட் போடுறோம். அங்கேயே நம்முடைய ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் போட சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழலற்ற ஆட்சிதான் மோடி அரசு என்றும், எனவேதான் டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணிக்கு வரவில்லை என இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டியது மேலாண்மை ஆணையத்தின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆணையத்திற்கு கடமை கூட போராடி இத்தனை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிறோம். ஆணையத்துக்கு முழு அதிகாரம் தர வேண்டும். பல்லாத ஒரு ஆணையமாக இருந்து பயனில்லை. ஆனால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு என்ன தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறோம். அதை தர வேண்டிய கடமை ஆணையத்திற்கு இப்போது ஊழல் எந்த இடத்தில் இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செய்தியை பற்றி சொல்கிறார். நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வாக்கியம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எவரையும் வாங்க விட மாட்டேன். நீ நல்லதாக செய்திருந்தால் உனக்கு வசதியாக நான் நிறைய ஆப் வச்சிருக்கேன், தப்பு பண்ணா ஆப் வச்சிருக்கேன். அதனால உப்பு தின்னவன் தன்னை குடிச்சே தீரணும். அரசியல் மாற்றம் என்பது ஒரு கட்சி மாற்றம் இல்லை. தினகரன் அவர்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என்ற அச்சத்தினால் ஸ்டாலின் அடிக்கடி ஊடகங்களை சந்திப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கூட்டுறவு சங்கங்களின் மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அணைகளில் தண்ணீர் நிரம்பியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். லண்டன் போயிட்டு வந்ததுனால அவரை பற்றி மக்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா அடிக்க ஒரு முறை இங்கே அவர் இந்த மாதிரி ஊடகங்களை வந்துகிட்டே இருந்தவர், நம்ம எதிர்கட்சி தலைவர். சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தால் கூட, அந்த மானிய கோரிக்கை நடந்தால் கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வெளிநடப்புன்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கிட்டா அது ஏதாச்சும் ஒரு குறையை சொல்லிட்டு திரும்ப உள்ள வந்துடுவாங்க. உள்ள உட்காந்து வழக்கமாக ஒன்றுதான். இது உங்களுக்கு தெரியும். இப்படி அடிக்குறக்கா முகத்தை காமிச்சிட்டே இருந்தால் திடீர்னு ஆளை காணாமே அப்படின்னு மக்கள்லாம் மறந்துடுவாங்கன்னு, தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி தான்
அவர் நேற்றைய தினம் அந்த நடவடிக்கை சென்னை அண்ணா சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த நிர்மலா தேவியும் அவரது மகனும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் லாரி அவர்களின் வாகனம் மீது மோதியது. இதில் தாயும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காவல்துறையினர் அவர்களின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய லாரி ஓட்டுநர் பாலச்சந்திரனை போலீசார் கைது செய்தனர். அவினாசி அருகே அரசு பள்ளி சமையலர் பாப்பாலை தீண்டாமை கொடுமை செய்தது தொடர்பான புகாரில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவினாசி அடுத்த திருமலை கவுண்டன் பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமையலராக பணிபுரியும் பாப்பாலை தீண்டாமை கொடுமை செய்தது தொடர்பாக 75 பேர் மீது சேயூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஒருவர் கூட கைது செய்யப்படாத நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சமையலர் பாப்பாலை தீண்டாமை கொடுமை செய்தது தொடர்பாக 4 பேரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டில் பிரபல ரவுடி சீனு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு நகர பகுதியில் வசித்த சீனு என்ற ரவுடி ரேடியோ மலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மது குடிப்பதற்கு சென்றார். இந்நிலையில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் சரமாரியாக தாக்கினர். இதனால் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த சீனு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சீனுவின் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலத்தில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பூதாமூரில் சபரிநாதன் என்பவர் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அய்யனார் கோவில் திருவிழாவின் போது இருதரப்பின் இடையே மோதல் ஏற்பட்டது. ஏற்கனவே இருந்த முன் விரோதம் காரணமாக சபரிநாதனை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தாக்குதல் நடத்திய நபர்களை தேடி வருகின்றனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கால்நடை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவு மற்றும் தொழில் பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகின்றது. நாளை மற்றும் நாளை மறுநாள் பொது பிரிவிற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் BVSC படிப்புக்கு 306 இடங்களும், பிடெக் படிப்புக்கு 94 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக விண்ணப்பித்தவர்களில் 1745 பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு கலந்தாய்வு நடைபெறுவதாக தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் படகுகளுடன் சிறைபிடித்து சென்றுள்ளனர். புதுக்கோட்டை மீனவர்கள் 7 பேர் நேற்றிரவு 2 வசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் இலங்கை கடற்படையினர் ராட்சத ரோந்து படகு கொண்டு விசைப்படகு மீது மோதினர். இதையடுத்து எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரையும் சிறைபிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 7 பேரையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரின் அடாவடி நடவடிக்கையால் ஒரு படகு முற்றிலும் சேதமான நிலையில் காரைநகர் கடற்படை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அவர்களின் உறவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை அருகே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் நாகூர் அருகே முட்டத்தில் மத்திய அரசு நிறுவனமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இயங்கி வருகின்றது. இந்த ஆலையை 23 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப் போவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான எந்த பணியும் தொடங்கப்படாத நிலையில் ஆலையை மூடப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே ஆலையை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூடாதே மூடாதே
அடிக்காதே அடிக்காதே. தொழிலாளர் ரயில் நிர்வாகமே, சிபிசிஎல் நிர்வாகமே மற்ற எல்லாம் பெண்டிங் இருக்கு. இந்த 27,000 கோடி வந்து இவங்க என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட்டுமான வேலைக்கு ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா பெரம்பலூர் அருகே கட்டுப்பாட்டில் இருந்த ஓம்னி வேன் மரத்தின் மீது மோதிய விபத்தில் பெண் உட்பட 4 பேர் பரிதாபமாக பலியாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த ஜெயரத்னம் என்பவர் தனது குடும்பத்துடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஓம்னி வேனில் திரும்பிக் கொண்டிருந்தார். பெரம்பலூர் அருகே ஆத்தூர் சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டில் இருந்த ஓம்னி வேன் சாலையோரம் இருந்த புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஜெயரத்னம் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓட்டுநர் மற்றும் 3 பெண்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆழ்கடலில் ராட்சத மீன் ஒன்று மற்றொரு மீனை மறைந்திருந்து வேட்டையாடும் காட்சியை அமெரிக்க அறிவியலாளர்கள் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்காவுக்கு உட்பட்ட கடலில் சுமார் 1640 அடிக்கு கீழே தரைமட்டத்தில் ஒரு மீன் மணலுக்குள் மறைந்திருந்தது. அவ்வழியாக சென்ற ஒரு மீனை மின்னல் வேகத்தில் மறைந்திருந்த ராட்சத மீன் வேட்டையாடியது. இந்த காட்சியை கப்பலில் இருந்தபடி கேமரா மூலம் அறிவியலாளர்கள் படம் பிடித்தனர். தற்போது இந்த காட்சியை வெளியிட்டுள்ள அவர்கள் இதுபோன்ற அரிய சம்பவங்கள் நிகழ்வது கடினம் என்று கூறினர். ஜெர்மன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் டேவிட் ஃபெரரை 17 வயது இளம் வீரர் ஒருவர் தோற்கடித்து ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். ஹாம்பர்க் நகரில் ஜெர்மன் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் சுற்றில் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரரும் 17 வயதான இளம் வீரர் ருடால்ஃப் மெலக்கரும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ருடால்ஃப் 7-5, 6-7, 6-3 என்ற செட் கணக்கில் ஃபெரரை வீழ்த்தினார். முன்னணி வீரர் ஒருவரை இளம் வீரர் ஒருவர் வீழ்த்தியது டென்னிஸ் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.